ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய தோசை. மாவு நம்ம அரைச்சி வச்சுட்டு 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தோசை வாக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். வெந்தய தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி 4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நான் அது ஊற வச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறேன். இது வந்து பச்சரிசியை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவல் வந்து எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப்பு வந்து அவலை வந்து ஊற வச்சுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஒரு 3/4 மணி நேரம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சுருவோம். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், களைய வேண்டாம். அதை வந்து நம்ம அப்படியே அந்த அரிசி அரைக்கும் போது அதில் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருவோம். தேவையான உப்பும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 8 மணி நேரம் வந்து அப்படியே அந்த மாவை விட்டுருவோம். 8 மணி நேரம் ஆனப்புறமா மாவு வந்து நல்ல ஒரு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து தோசை வாக்குற பருவத்தில் நம்ம வந்து தேவையான தண்ணியை விட்டுட்டு நமக்கு வந்து தோசையை வாக்கலாம். இது வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசைக்கல்ல தவா போட்டு நல்லா சூடான அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி இது வந்து ஊத்தப்பம் மாதிரியும் குட்டியாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லேசாக வேணாம் கொஞ்சம் பெரிய தோசையாக போட்டும் பார்த்துக்கலாம். ரவாவா சௌரியம் பொறுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இது காஸ்ட் எண்ணெயில் நம்ம அப்படி பண்ணிவிட்டு அப்புறமா தோசையை ஒன்று ஒன்றா நம்ம வாத்துட்டு நல்லெண்ணெயை விட்டுட்டு ஒரு பக்கம் ஆனப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு தோசை பார்த்தோம்னா சூப்பரான நல்ல டேஸ்டியான உடம்புக்கும் நல்லது வெந்தய தோசை வந்து தயாராகிடும். இதுக்கு வந்து காரசாரமான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.